பாண்டிச்சேரியில் வில்லியனூர் பகுதியில் இந்த சுடுகளிமண் சிற்பம் செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் வந்து பாரம்பரியமாக 22 தலைமுறையாக அந்த தொழில் தான் நாங்கள் செய்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த சிறுவாச்சூருக்கு வந்து நாங்கள் மருதகாளி கோயிலுக்கு செஞ்சு கொடுத்தோம். அதே மாதிரி நாமக்கல்லில் வந்து மருதகாளி கோயில், அது வந்து யுனெஸ்கோ பதிவு பெற்ற கோயில். அது இப்போ வந்து கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு கருங்கல்லாலே கட்டியிருக்காங்க, தங்கத்தாலே வந்து கூரை வைத்திருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான கோயில். எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல்லால் பெடஸ்டர் பண்ணி ஒரு 16 அடி உயரத்தில் குதிரை அங்கே வைக்க போகிறாங்க. இது உலகத்திலே மிக உயரமான சிற்பம் தான் இது. இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதமாக இது அந்த ஆர்டர் கொடுத்து இந்த 9 மாதமாக நாங்கள் அதை செய்கிறோம். ஆனால் 1.5 வருஷமாக இது ப்ராசஸ் இருந்தாலும் 9 மாதமாக செஞ்சோம். இது வந்து ஒரு 10-12 நாளாக இப்போ சூளை வயசு இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி இப்போ வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டு நாமக்கல்ல வந்து நாளைக்கு வந்து அங்கே ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அந்த இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 20 டன்னு மண்ணு மெரிச்சிடும். இந்த 2 குதிரைக்கும் ஒவ்வொரு குதிரையும் 10 டன்னு அளவுக்கு தானே இருக்குது. நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரியம் அழியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு இதெல்லாம் செய்கிறாங்க, நெற்கருங்கல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம கீழடி, மொகஞ்சதாரா, அரப்பா, அரிக்குமேடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிக்குமேடில் பார்த்தீங்கன்னா நல்ல மொத்தமான கல் செங்கல் கிடைச்சிது. அந்த செங்கல் நூல் கிடைச்சதுனால இந்த சங்கராபரணி ரேவாவில் எடுத்த களிமண் வந்து ரொம்ப அதில் வந்து 3 மினரல்ஸ் இருக்குது. அயன் இருக்குது, காப்பர் இருக்குது, அலுமினியா இருக்குது. எவ்வளோ மொத்தம் செஞ்சாலும் இது வந்து மற்ற நாடுகளில் வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு மொத்தம் செய்ய முடியாது. இது வந்து ஓப்பன் ஃபயரிங் பண்ணாலும் உடஞ்சி போகாது. இதை வந்து நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போ நானும் அந்த மாதிரி நிறைய மக்கள் பகுதியிலேருந்து வரவங்களுக்கு எல்லாரும் கற்றுக் கொடுத்து இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த உலக அளவில் பரவ செய்யணும், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கணும். நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இதை வச்சாலே இந்த கிட்ட போயிட்டு வந்தாலே நம்மளுடைய உடம்புல இருக்கிற கிருமியாக கூட இதை அப்சர்வ் பண்ணிக்கணும். எந்த ஊரில் குதிரை உயரமாக இருக்குது அந்த ஊரில் இடி வந்து விழாது. அப்போ அந்த மண் குதிரையை வந்து நம்ம போட்டு போகணும். அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் வந்து எதிர்க்க வந்து விமானத்தில் எதிர்க்க வந்து திருவாச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலை வச்சிருப்பாங்க, மண் சிற்பம் தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து டெய்லி பூஜை புனஸ்காரம் ஏதோ அபிஷேகம் பண்ண தேவையில்லை. மண் சிற்பத்தை வரைஞ்சி வணங்கினா நமக்குள்ள ஒரு பஞ்சபூதம் அந்த கிராஃப்ட் நமக்குள்ள ஒரு ஆத்ம தொடர்பு இருக்கும். அது அற்புதமான அந்த ஒரு துறையை வந்து ஒரு 300-350 ஆண்டுகளை அதை நம்ம மறந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து 2வது இது பண்ணி இது லாஸ்ட் பர்த் வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு போகணும் தான் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லுவாங்க இது களிமண்ணா மண்டையில் வந்து களிமண்ணை கேட்பாங்க. இனிமேட்டு வர குழந்தைங்களுக்கு எல்லாரும் நம்ம களிமண்ணை தான் வைக்கணும். ஏன்னா அப்போ வந்து அவங்கள்ட்ட கிரியேட்டிவ் மைண்ட் வரும். அந்த களிமண்ணை வச்சு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நீ கண்டிப்பாக தான் முடியும். அதனுடைய பகுதியாக தான் இது வந்து ஒரு கோயிலுக்காகவும் ஒரு கான்செப்டாகவும் இருக்கும். நம்மளுடைய பாரம்பரியம் அழியாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த கலையை செய்கிறதுனால நம்ம நாட்டுடைய அந்நிய செலவனையும் ஈட்ட முடியும். இதை மாதிரி எல்லா இடத்துலையும் பரவ செய்யறதுக்கு தான் எங்களோட நம்பிக்கை. மண்டால கட்டது வந்து ஒரு 50-60 வருஷம் இல்லை ஒரு 100 வருஷம் வேணா இருக்கலாம். அதுக்கப்புறம் அது உளுத்து கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சுண்ணாம்பு இதெல்லாம். ஆனால் இது மண் வந்து எத்தனை ஆயிரம் வருஷங்களை வேணாலும் இருக்கும். ஏன்னா நான் அது முன்னே உங்களுக்கு சொன்னேன், சிந்து சமவெளி, அரப்பா, கீழடியெல்லாம். அப்போ அதுதான் மண்ணு தான் வந்து அகழ்வாராய்ச்சியில் கூட கிடைச்சாலும் அது வந்து இதாகி போகாது. இதை நம்ம உடைக்காமல் இருக்கிற அளவுக்கு நம்ம நல்லா அஸ்திவாரம் கரெக்டாக போட்டு வச்சுட்டோம்னா எத்தனை ஆயிரம் வருஷங்கள் வேணாலும் இருக்கும். இடியே வீழ்ந்தாலும் இதை வாங்கி கீழே பூமியில் வந்து அப்சர்வ் பண்ணி வரும். அதனால ஒரு நல்ல ஒரு கலை இது. இந்த பாரம்பரியம் அழியாமல் இருக்கணும். நிறைய மற்ற கலையை விட இது வந்து ஒரு சிறந்த கலையாக தான் நாங்கள் மெட்டல் காஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். கும்பகோணத்தில் ஃபுல்லாக ஊர் எல்லா ஊருக்கும் போய் நாங்கள் மெட்டல் காஸ்டிங் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம். இந்த மண் சிற்பங்களை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு முனுசாமி சார் ஐயா கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைச்சது. இந்த ஒர்க்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். வந்து பார்த்ததுல மிகப்பெரிய சூளை போடுறாங்க, மலை போல சூளை வைக்கிறாங்க 16 அடிக்கு. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20க்கு 20, 30க்கு 40 அந்த அளவுக்கு வந்து கிரவுண்ட் பண்ணி எரிக்கிறாங்க. எரிக்கிறப்ப நம்ம பார்க்கும்பொழுது அவ்வளோ அபூர்வமாக இருக்குது. இந்த சிலை வந்துட்டு நாமக்கலுக்கு போகுது. இந்த நாமக்கலுக்கு போகிறப்ப இந்த சிலையை செஞ்ச ஒரு சந்தோஷம் நம்மள்கிட்ட இருக்குது. இந்த சாமியை கும்பிட்றப்போ நம்ம செஞ்ச சிலை அப்படின்னு ஒரு விஷயமும் சந்தோஷமாகவும் இருக்குது, அபூர்வமும் இருக்குது. இந்த வேலையை கிடைச்சதுக்கு அவர் சாரு ஐயாவுக்கு தான் நமக்கு நன்றி சொல்லணும். இப்போது மென்மேலும் இந்த குதிரை சில சாமிகள் செய்ய பெரிய அளவுக்கு சாமிகள் செய்யறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல கிடைச்சது. மென்மேலும் செய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒரு 9 மாசமாக செஞ்சாங்க. நாங்கள் பட்டு ஒரு 1 மாசம் தான் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். சார் ஐயா அவங்க தான் முழுமையாக ஒர்க் பண்ணது. நாங்கள் வந்து இந்த சூளை வைக்கிறதுக்கான ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அந்த வேலையோட இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ நாங்கள் நிற்கிறது என்னாக்கா ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். எங்களை மெட்டல் காஸ்டிங் பண்ணுறதுல ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். இவங்க வந்து மழை அளவுக்கு வந்து சூளை வைக்கிறதுனால கிட்ட கூட நெருங்க முடியல. இதில் கிட்ட நெருங்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பாடுபட்டு இந்த விஷயத்தை உருவாக்குறாங்க. அது கூட இருந்ததுக்காக எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சிலைகளை எப்படி பார்த்துட்டு உங்கள் ஊர்லாம் எப்படி இருக்குது? எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சிலையெல்லாம் சிமெண்ட் சிலை. இது தெரக்கோட்டாங்கிறதே மேக்சிமம் எங்கள் ஏரியாவுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை. ஆனால் பாண்டிச்சேரியில் இப்போ இங்கே வந்து பார்க்கும்பொழுது எங்களுக்கு முழுமையாக வந்துட்டு தெரக்கோட்டாவிலே இங்கே நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயத்த நான் இங்கே வந்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். படத்தில் தான் பார்த்துருக்குறோம். பெரிய சிலையெல்லாம் வந்துட்டு தெரக்கோட்டாவில் வந்து இங்கே வந்து பார்க்கும்பொழுது ஏற்கனவே ஒரு டைம் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. அதையும் நான் வந்து அந்த சூழலையும் இன்னும் பார்த்துருக்கோம். திருவாச்சூர் சிலையும் இப்போ வந்து கூப்பிட்டுருந்தாங்க. இதுவும் அதே அளவுக்கு தான் பண்ணுறாங்க, பக்காவாக பண்ணுறாங்க, நல்லா சேஃப்டியாக பண்ணுறாங்க.